ஒரு அழகான தமிழ் கிராமம். அந்த கிராமம் முழுவதும் பச்சை வயல்கள், காற்றில் ஆடும் தேங்காய் மரங்கள் மற்றும் காலை நேரத்தில் பறவைகளின் இனிய குரல்கள் நிரம்பியிருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் புத்திசாலியான பாட்டியும் ஆர்வம் நிறைந்த குட்டியும் வாழ்ந்து வந்தனர். குட்டி மிகவும் கேள்விகள் கேட்கும் குழந்தை. அவனுக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய புதிர் போல தோன்றும். ஒவ்வொரு நாளும் புதியதை அறிய அவன் விரும்புவான். ஒரு நாள் மாலை நேரத்தில் குட்டி தனியாக காடு அருகே நடந்து சென்றான். அவன் கண்ணில் திடீரென ஒரு விசித்திரமான ஒளி பட்டது. குட்டி அந்த மரத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அவன் மெதுவாக அந்த மரத்துக்கு அருகில் சென்றான். அந்த மரம் ஒரு மந்திர மரம். அது மனதில் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி கொண்டது. குட்டி ஒரு சிறிய விருப்பம் நினைத்தான். உடனே அது நடந்தது. அவன் மகிழ்ச்சியடைந்தான். அதற்குப் பிறகு அவன் இன்னும் பல விருப்பங்களை நினைத்தான். சுவையான இனிப்புகள், புதிய விளையாட்டுப் பொருட்கள், அவன் விரும்பிய அனைத்தும் கிடைத்தது. ஒவ்வொரு முறையும் அவன் விருப்பம் நிறைவேறும்போது அவன் இன்னும் அதிகமாக விரும்பத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த மந்திர மரத்துக்கு சென்றான். இந்த முறை அந்த மரம் மிகவும் சோர்வாக இருந்தது. அதன் ஒளி மிகவும் மங்கியது. அது உயிரிழக்கப் போவது போல தோன்றியது. அப்போதுதான் குட்டிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவன் நினைத்த எல்லா விருப்பங்களும் இந்த மரத்தின் சக்தியை குறைத்துவிட்டது. அவன் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றியது. முதன்முறையாக அவன் தனது விருப்பத்தை தன்னுக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக நினைத்தான். அவன் மனதில் இந்த மரம் மீண்டும் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் என்று நினைத்தான். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான ஒளி மீண்டும் அந்த மரத்தில் தோன்றியது. அதன் இலைகள் மெதுவாக மீண்டும் பச்சையாக மாறின. குட்டி புரிந்து கொண்டான். இந்த மரம் தன்னலமற்ற விருப்பங்களுக்கு மட்டுமே உண்மையான சக்தியை கொடுக்கும். அவன் தொடர்ந்து கிராமத்தின் நலனுக்காக விருப்பங்களை நினைத்தான். மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. குளம் நிரம்பியது. மரங்கள் மீண்டும் பச்சையாக மாறின. பறவைகள் திரும்பி வந்தன. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. குட்டியின் மனமும் மாற்றமடைந்தது. அவன் இனி தன்னுக்காக மட்டும் நினைக்கவில்லை. அவன் மற்றவர்களின் மகிழ்ச்சியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். மாலை நேரத்தில் குட்டி அந்த மந்திர மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்தான். காற்று மெதுவாக வீசியது. மரம் அமைதியாக அசைந்தது. அந்த நாள் முதல் குட்டி ஒரு பெரிய பாடத்தைக் கற்றுக்கொண்டான். உண்மையான மகிழ்ச்சி நாம் பெற்றதில் இல்லை, நாம் பகிர்ந்ததில்தான் இருக்கிறது. அந்த மந்திர மரம் இன்னும் அங்கேயே உள்ளது. ஆனால் அது எல்லோருக்கும் தெரியாது. அது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் தோன்றும். குட்டி போல நல்ல எண்ணங்களுடன் வாழும் குழந்தைகளுக்கு அந்த மரம் ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், தன்னலமற்ற இதயம்தான் உண்மையான மந்திரம் என்று.